ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம ஸ்பைடர் கேமிங்கில் என்ன பார்க்க போகிறோன்னா, இது நிறைய பேருக்கு பிடிச்ச ஃபேவரட் தான். அதாவது GTA 5 கேம் தான். இப்போ வந்து நம்ம ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் தான் இது லாக் ஸ்டார் சிம்பிளே போடுவாங்க. இது யாரோட கேம்னு. ஓகே, இப்போ மிஷின் நம்ம வந்து பெரிய பெரிய மிஷின் தான் போடுவோம். சொட்டை டேய், முதல்ல இது இந்த ரூம் திறக்க வேண்டியதானே, தேவையில்லாமல் அடி வாங்குறேன். எப்படா ஓரா பேசிகிட்டு இருக்கிறான். டேய், இப்போ தான் ஒரு பொண்ணு பிடிச்சி உள்ளே போகிறீங்க. போங்கடா, எல்லோரும் போங்கடா. யாரா நீங்கள்? போங்கடா, கன் வச்சு சுட்டுவேன். என்ன ஒரே அடிக்கே செத்து போயிட்டான். டேய் பெருசு, என்னடா நடிச்சுட்டு இருக்கியா? ஒழுங்க போடா, சுட்டு விடுவேன். சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், போடா. பாய்ஸ், அந்த கதவை மூடுங்கடா. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா ஒரு நம்பருக்கு கால் பண்ணோம். அது கால் பண்ணால் அப்படியே இது நம்ம வச்சுருக்க பாம்பு அப்படியே வெடிக்கும். ஓகே, கால் பண்ணியாச்சு. இப்போ வெடிக்க போகுது. இன்னும் வெடிக்கலை. வெடிக்க போகுது, வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம உள்ளே போய் இது அந்த காசு அதெல்லாம் தூக்கிட்டு வரணும். அலாரம் வேறு அடிச்சிட்டாங்க. போலீஸ்லாம் சரௌண்ட் பண்ண போகிறாங்க. நம்ம போய் உள்ளே எவ்வளோ காசு இருக்கோ எல்லாத்தையும் அள்ளி போட்டு 5 பை வரும்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு பை தான் எடுத்துகிட்டு வந்துருக்கு. பார்ப்போம். 5 பை வந்துச்சுன்னா பின்னாடி இருக்கவங்க எல்லாருக்கிட்டையும் ஓகே போய் உள்ளே பார்ப்போம் எவ்வளோ காசு இருக்குன்னு. ஏன்னா இத்துக்கோண்டு இருக்குது. இது எங்கேத்துக்கு போய் பார்த்தோம். அது இந்த பேக்கே போக மாட்டிருக்கே. மொத்தமாக எவ்வளோ இருக்குது? 1,79,000 தான் இருக்குது. இன்னும் இவ்வளோ கம்மியாக வச்சுருக்கீங்க. இது பேர் உங்கள் ஊரில் லாக்கரு. பிடிச்சிட்டான்டா. என்ன மொட்டை என்னோட பார்த்துட்டானா? இப்போ வந்து இதை நல்லா நான் வச்சுக்கிட்டு போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போகிறானா? ஏன்டா மொட்டை? இப்போ வந்து நம்ம கேரக்டர் மாற்றிக்கலாம். அதனால் இப்போ நம்ம இது முன்னாடி இருக்கிறவனா மாறிடலாம். இப்போ வந்து மைக்கில் இருந்தோம். இப்போ வந்து நம்ம யாருன்னு தெரில, சுட்டுட்டோம். இந்த மொட்டைக்கு தேவைதான். ஏன்டா தேவையில்லாமல் வந்து செத்து போயிட்டான். சரி பாய்ஸ் போங்க, உனக்கு இது தேவைதாண்டா. போயிட்டு வரேன். ஐயோ, இப்போ அலாரம் வேறு இவ்வளோ நேரம் வச்சுருக்கு. எப்படியோ போலீஸ்லாம் சரண் இருப்பாங்க. நம்ம போய் கவர் எடுத்துக்கலாம். ஓகே, எல்லா பாய்ஸும் கவர் இங்கே எடுத்துருக்காங்க. போய் பாம்பு வைடா. வச்சுட்டான் அங்கே போய். வந்துடா சீக்கிரம்டா. வந்து உட்காந்துட்டான். கவர் எடுத்துட்டான். பா, இங்கே பாருங்க, எல்லாம் செதறி போய் இங்கே வந்து கிடக்குது. ஜஸ்ட்டு மிஸ்ஸு நம்ம மண்டை தப்பிச்சு. ஓகே, நம்ம வந்து கொஞ்சம் பெரிய பெரிய மிஷின்ஸ் தான் நம்ம போடுவோம். ஆல்ரெடி வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். பெரிய பெரிய மிஷின்ஸ் தான் போடுவோம். சின்ன சின்ன மிஷின்ஸ் அந்த மாதிரிலாம் போட மாட்டோம் இந்த GTA 5 கேமில். ஓகே, நம்ம போய் இன்னும் இத்தனை பேர் வரீங்க, வெயிட் பண்ணுங்க பாய். நான்லாம் எல்லாரையும் சுட்டு தள்ளணும். 5 ஸ்டார் கொடுத்துட்டாங்க. சூப்பரே. நம்மளோட இந்தியன் பைக்ஸில் இருக்கிற மாதிரியே 5 ஸ்டார் அந்த மாதிரிலாம் வருது. ஆனால் நம்மளோட கன்னில் இதில் வந்து காலியாகிட ஆமோ. அதுவே இந்தியன் பைக்ஸ்னால் இது காலி ஆகாது. ஓகே, நம்ம எல்லோரும் சுட்டு முடிக்கிற வேலையில் இருப்போம். சுட்டு முடிச்சாச்சு. எல்லோரும் கவர் எடுத்துக்கிட்டாங்க. நம்மளும் கவர் எடுத்துருவோம். இது அவன் பேர் என்ன? இவன் பேர் டக்குன்னு ட்ரெவர். டேய், ட்ரெவர் பண்ணிட்டியா? நீ தானாடா? ஏன்னா இவனுக்கு இத்தனை முடிவு இருக்குது. அதுவே நம்ம இதுக்கு முன்னாடிலாம் நம்ம பார்க்குறப்ப ஏதோ வீடியோவில் காட்டுவாங்களே, இன்னும் 4 இது முடிதான் இருக்கும். இவ்வளோ இளமையான ட்ரெவரா? ஏன் இவனோட வாயில் வச்சு நம்ம வாயில் ஏன் இவனோட பேர் வர மாட்டேங்குதுன்னு தெரில. ஏன்னா எத்தனை பேர் வந்துக்கிட்டே இருக்கிறீங்க? அவ்வளோதான், முடிச்சுட்டு ஆட பாவீங்களா? நான் போய்க்கிறேன்டா. நான் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் என்ன வேணா பண்ணுங்க, ஏன்னா நான் இருக்க மாட்டேன். சரி, நம்ம போய் இப்போ எல்லா பக்கையும் சுடணும். இங்கே பாரு, நடுவில் கவர் எடுத்துக்கிட்டே சுடுறான் நம்மளை மாதிரி. பார்த்தீங்களா? எப்படியோ நம்மளோட கேங் வந்து சுட்டு தள்ளிட்டாங்க. அவ்வளோதான், வேறு யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். போயிடலாம். வாங்கடா போயிடலாம். நம்ம கார் எடுத்துக்கிட்டு. இவங்க ஒருத்தங்க வந்து தொல்லை பண்ணிகிட்ருக்காங்க. அதான் சுட்டுட்ருக்கோன்னு தெரியுதுல்ல. அப்புறம் எதுக்கு நான் சும்மா வந்துக்கிட்டு இருக்கீங்க? சும்மா சாங் மாதிரி இருக்குது. ஐயோ, நம்ம இப்போ GTA 5 கேமில் இருக்கோம். நார்மல் கேம் மாதிரி இல்லை, இது GTA 5.
இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அதனால் நம்ம இதை கேவலப்படுத்தக்கூடாது. அதனால் இப்போ நம்ம ரொம்ப மும்முரமாக இருக்கணும். அதனால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, இது என்ன லூட்டு ஆஃபா லட்டு ஆஃபா லட்டுன்னு வருது வாய்க்குள்ளே. லூஃபி ஆஃப் ஏதோ ஒன்று. ஓகே, நம்ம கார் எடுத்துகிட்டு போவோம். யார் ஓட்டுறதுன்னு தெரில. நம்ம புதுசாக ஒருத்தருக்கிறான். இந்த நம்ம கேரக்டர் வந்து மைக்கிள். பின்னாடி ட்ரெவருக்கு வந்திருக்கான். எவ்வளோ முடி வச்சுக்கிட்டு கேர்ள் மாரி. ஓகே, நம்ம அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்கோம். நம்ம லூஸ் பிடிச்சிக்கிச்சு. அதனால் இப்போலேருந்து நம்ம இதை அசிங்கப்படுத்தக்கூடாது. நம்ம ட்ரெவரோட ஷார்ட்டை பார்த்தீங்களா, உடச்சி அப்படி தான் தலை போடுங்க தலை. ஐயோ, நம்ம டிரைவர் காலி. இப்போ நம்ம தான் காரை ஓட்ட போகிறோம். தம்பி, நாங்கள்லாம் இது உங்களுக்கே ஊற்றி அடிப்போம். நவுரு. ஏன் போலீஸு தேவையில்லாமல் என்னை வந்து இரிட்டேட் பண்ணிகிட்டு இருக்கிற? ஓகே, நம்ம ஸ்பீடாக போவோம். ஏதோ இங்கே லொக்கேஷன் காட்டுது. அந்த லொக்கேஷனில் தான் போகணும். இவன் ஒருத்தன் வந்து குறுக்க இடிச்சிட்ருக்கான். லூஸ் பையில யார் அவனுக்கு லைசன்ஸ் கொடுத்தேன்? ஓ, நம்ம தான் இது ரைட் ஹேண்ட் சைடு போகணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துட்டோம். சரி, இது நம்ம தப்பு தான். வேறு எதுவும் பண்ண முடியாது. ரைட் ஹேண்ட் சைடா லெஃப்ட் ஹேண்ட் சைடா ஏதோ ஒன்று. போ, நம்ம தப்பாக வந்திருக்கோம், அவ்வளோதான். இதில் வெயிட் பண்ணுங்க. ஆமாம்மா, நம்ம தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு மாற்றி போயிட்டோம். ரைட் ஹேண்ட் சைடு தான் இந்த கேமில் பண்ணோம். அதுவே நம்ம ஊரில் ரைட் ஹேண்ட் சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரணும். அப்படியே மாற்றிருக்காங்க. சரி, இது பேர் என்ன? ஃப்ராங்க்லினோட வீடு பேர் என்ன? ஐயா அது வந்து லேசண்டாஸ். வீடு மாற்றி சொல்லிட்ட ஊர். எப்படியோ இந்த காரை வெற்றிகரமாக ட்ரெயினில் இடித்து சாகசம் பண்ணிட்டோம். இப்போ வாங்க, நடந்து தான் போகணும், வேறு வழி இல்லை. இன்னும் 4 பேர் இறங்குறோம். ஓ, 4 பேர் 3 பேர் தான். அவன் தான் ஒருத்தன் மர்கையா சாலா. இப்போ நம்ம போவோம், நடந்து போவோமே. அவங்ககிட்ட தான் இப்போ மைக்கிள் கிட்ட தான் இது காசெல்லாம் இருக்குது. ஏன்டா யாரும் புதுசாக இருக்கான்? கவர் எடுத்து மைக்கிள் இங்கே வந்துடா, தேவையில்லாம. அவனை சுட்டுருவான்டா, வாடா. போச்சு, சுட்டான். உனக்கு இது தேவைதான். நம்ம கூட வந்த முதல்ல டிரைவர் செத்தான். அடுத்து யார்? அடுத்து இன்னொருத்தன். இவன் பேர் என்ன மறந்து போச்சு, அது யாருன்னு தெரில. அப்புறம் இப்போ மைக்கிள் செத்தான். அடுத்தது ட்ரெவர். நம்ம ஒருத்தன் தான் இருக்கோம், அதுவும் ட்ரெவர் கேரக்டரில் இருக்கும். ஐயோ, திரும்பி 5 ஸ்டார் கொடுத்துருக்காங்க. 4 ஸ்டாராக மாற்றிக்கோங்கடா ப்ளீஸ். போலீஸ் என்ன 4 ஸ்டாராக மாற்றுங்க. அவங்களுக்கு கேட்காதுல, நம்ம தமிழில் பேசுகிறோம், அவங்க இங்கிலீஷ்காரங்க. ஓகே, நம்ம இப்போ எல்லோரையும் போட்டு தள்ள வேண்டியது தான். நம்மளுக்கு ஏதாச்சும் ராக்கெட் லான்ச்சர்னு அந்த மாதிரி ஏதாச்சும் கொடுக்கலாம். இந்த பொய்யும் இந்த AK-47 கொடுத்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் வச்சு எப்படிங்க பண்ண முடியும்? இது ராக்கெட் லான்ச்சர்னால் டப்பார்னு அடித்து ஒரே செகண்ட் மர்கியா சாலா பண்ணிடும். ஆனால் இதுவும் அந்த மாதிரி தான். ஆனால் இப்போ காராக முன்னாடி இருக்கிறதுனால இதால் ஒன்றும் பண்ண முடியல. பொண்ணே நில்லுமா, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், நில்லு. அப்பயே இன்னைக்கு சொன்னல, ஒன்றும் இல்லை, என்னை கவர் பண்ணிக்கிட்டு அப்படியே நின்றுடு. போயிடு. அவனை அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டே நில்லு. அப்படியே நில்லு. நான் அதுக்குள்ளே ஓடிடுறேன். பாய்ன்னு வரல, பேபின்னு வருது. ஓகே, ஏதோ ஒன்று. நம்ம இப்போ இறுதி சடங்குக்கு தான் வந்திருக்கோம். அப்புறமேட்டு என்ன ஆச்சுன்னா, இப்போ வந்து இறுதி சடங்குக்கு நடக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. இங்கே யாரெல்லாம் இருக்காங்கன்னா, அந்த மைக்கிளோட அப்பா அம்மா, அப்புறம் அவனோட ஒய்ஃபு, அவங்க 2 பிள்ளைங்க இருக்காங்க. அப்போன்னு கேமோட க்ரியேட்டரான ராக்ஸ்டார் கேம்ஸ் ஒன்று வந்துருச்சு. அப்புறம் பின்னாடி ஒருத்தன் வந்து நிற்கிறான். யாருன்னு தானே பார்க்குறீங்க? இதில் தான் ட்விஸ்ட்டு. வேறு யார்? நம்ம மைக்கிள் தான். அப்போ உள்ளே புகஞ்சிருக்க யாருன்னு பார்ட் 2ல் உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு வீடியோ ஸ்கிப் பண்ணாங்க பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை காய்ஸ்.